எல்லோருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு நல்ல சுவையான வெஜ் மோமோஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அது நல்லா இந்த அளவுக்கு பசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு 5 to 10 minutes ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊற தேவை கிடையாது. ஸ்டஃபிங்க்கு உங்ககிட்ட என்னென்ன வெஜ்ஜஸ் இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எல்லா மசாலாவும் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறேன். நீங்கள் கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு பெப்பர் மட்டும் ஆட் பண்ணி செஞ்சாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு 5 minutes வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். மாவை குட்டி குட்டி பாலாக உருட்டி கொஞ்சமாக தேய்ச்சி ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்தாலே உங்களுக்கு சூப்பரான மோமோஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், எல்லா மோமோஸும் ரெடி ஆகிடுச்சு. இதை இட்லி பாத்திரத்தில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னாக்கா சுவையான மோமோஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் ஹாவ் அ நைஸ் டே.